விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நேத்து ராணஃபோட பிஆர் டீமை எக்ஸ்போஸ் பண்ணிக்கல, அதை சௌந்தர்யா கிட்ட கேட்டிருப்பாரு. அதாவது அவர் ராணவோட பிஆர் டீமை மட்டுமில்ல, சௌந்தர்யாவோட பிஆர் டீமையும் எப்பயோ எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு 2வது வீக்ல இருந்து. என்னம்மா அரசியலுக்கு போறியா, என்னம்மா சொந்தக்காரங்களா, ஓ என்ன சௌந்தர்யாவுக்கு கைதட்டல் வருதா அப்படின்ற மாதிரி 2வது வீக்ல இருந்தே அந்த அம்மாவுக்கு செருப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மக்கள் செல்வன். ஆனா இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஐ மீன் புரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எந்த விதமான திறமையும் இல்லாம, எந்த விதமான ஒரு முயற்சியுமே பண்ணாம, ஜஸ்ட் இன்ஃபுளுன்ஸால மட்டும்தான் சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதற்கு உதாரணம் அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மா எதுவுமே பண்ணல. 4 வேளை சாப்பிட்றது, தூங்குறது, ஒரு நாளைக்கு 3 விதமான ஆடைகள் போடுறது, 4 விதமான மேக்கப் போடுறது, கலாச்சார சீர்கேடுகள், ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம், இப்படியான வேலைகளை ஒரு அடிப்படை வேலைகளாக கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் தான் இந்த சௌந்தர்யா. 0 திறமை, எந்த விதமான டாஸ்க்கும் பண்றதில்ல, வெற்றி பெற்றதில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை இல்லை, உறவுக்கு மரியாதை இல்லை, இப்படின்னு நம்ம தமிழ் மக்கள் வெறுக்கின்ற ஒரு போட்டியாளர் தான் சௌந்தர்யா. நேற்று கூட ஒரு அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், சௌந்தர்யா வந்தாலே டிவி ஆஃப் பண்ணி போட்டு நாங்க அங்கால போயிடுவோம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் 0 சப்போர்ட். ஸோ அப்ப இப்படிப்பட்ட நபர்கிட்ட மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நபரை பத்தி கேட்டா அந்த நபரோட பதில் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஒருத்தங்க ரொம்ப இப்ப குடிகாரங்கிட்ட போய் தம்பி இது எத்தனை அப்படின்னா அவன் 10 அப்படின்னுவான். ஸோ அதே மாதிரி தான் சௌந்தர்யா கிட்ட பதில்களை கேட்கக்குள்ள அந்த அம்மாட பதில் ஒன்று வரும், இல்லை தெரியாது, மறந்துட்டேன் அப்படின்னு வரும். வேற என்னத்தை பண்ண முடியும்? அடுத்த வாரம் போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா முத்துக்குமரனோட வெற்றியை அந்த மேடையில இருந்து வாயை பிறந்துக்கிட்டு அப்படியே பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட சேர்ந்து அவங்களோட பிஆர் கூட்டம் ஒருத்தர் போனார்ல பிரிஸ்டாஸுக்கு, அவர் முத்துவோட வெற்றியை வெளியில இருந்து பார்க்கட்டும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே அந்த வெற்றின்றது கையில கிடைக்காது. ஒரு ஷோக்கு காசை கொடுத்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி போத்தா முடியுமே தவிர டைட்டில் அடிக்கிறதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்காது. அடுத்தவங்க டைட்டில் அடிக்கிறத வெளியில இருந்து அப்படியே என்று பார்க்கத்தான் இவங்க எல்லாம் முடியும். ஸோ போன சீசன்ல இவங்களுடைய பிஆர் ஒருத்தங்க போனார்ல, அவருடைய பேர் என்ன ஏண்டாடே அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரிவாரு. இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்லிக்கொண்டு தெரியுறாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அப்படிதான் சொல்லிக்கொண்டே தெரிய போறாரு. அப்ப அவரு, அப்புறம் இந்த அம்மா, இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சீசனுக்கு போய் இல்லை ஏதாவது ஒரு ஷோக்கு போய் செருப்படி வாங்கி போட்டு வெளியில இருந்து அவங்களுடைய வெற்றியை பார்க்க மட்டும்தான் அவங்களால முடியுமே தவிர அந்த வெற்றியாளர் என்ற இடத்துக்கு இவங்க எல்லாம் வரவே முடியாது. எண்ணம் போல வாழ்க்கைன்னுவாங்கல்ல, அந்த எண்ணம் குப்பையா இருந்தா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? சரியா? ஓகே. இதை தவிர எனக்கு இந்த அம்மா இன்னைக்கு பண்ண விடயங்கள், இன்னைக்கு ப்ரோமோல இந்த அம்மா பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா மக்கள் இந்த அம்மாவுக்கு போட்ட குறும்பட செருப்படி என்ன அப்படின்னா, இன்னைக்கு சொல்லுவாங்க ஆர்ஜி ஆனந்தி இருந்திருந்தா முத்துக்கு பதிலாக ஆர்ஜி ஆனந்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அது என்னன்னா இவர் மண்டே கல்வி ஏதோ பண்றாராம் அப்படின்ற மாதிரி முத்துவ சொல்லுது. இதே வாய் தான் ஆர்ஜி ஆனந்தி இருக்கக்குள்ள ஆர்ஜி ஆனந்தி மண்டைய கழுவுறாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னல, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா தான் போச்சு, இந்த அம்மாவோட பேச்சு சொன்ன உடனே போச்சு. பாவங்க சாட்சினா 20 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இருக்கிற தெளிவு, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு, அந்த பொண்ணுக்கு இந்த கேம் மீது இருந்த ஆர்வம், குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு போகணும் என்ற அந்த ஆர்வம் இந்த 30 வயசு சௌந்தர்யாவுக்கு இல்லை. ஸோ இந்த அம்மா அவங்களுடைய அப்பா காசு, பிஆர் காசுல உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பொண்ணு தானா உழைக்குது, அந்த குடும்பத்தை காப்பாத்துது சாட்சினா. அப்ப அந்த பொண்ணு வெளியில போனது நினைக்கலாம் கவலையா இருக்கு. பரவாயில்ல, அந்த பொண்ணு இன்னொரு 2 வருஷத்துல பெரிய ஆளாயிரும். இந்த அம்மா அதையும் டிவில இருந்து பார்த்து கொண்டிருக்கோம். வேற என்னத்த மக்களை இதை பத்தி சொல்றது? ஸோ இது இன்னைக்கு நம்ம இதை பத்தி நிறைய பேசிட்டோம். ஒரு படத்துல ரியாஸ் கான் அவர்கள் வடிவேலு பார்த்து சொல்லுவாங்கல்ல, அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தின மாதிரி இல்லை அப்படின்னு. ஸோ இந்த அம்மாவுக்கு மக்கள் கொடுக்காத செருப்படியே இல்லை. இன்னும் ஒரு 10 நாளோ இல்லை 7 நாளோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து நல்லா தின்னட்டும் தூங்கட்டும். அதுக்கப்புறம் முத்துவோட வெற்றியை கூட்டத்தோட கூட்டமா இருந்து பார்க்கட்டும், கை தட்டட்டும். ஆர்ஜி ஆனந்தி அவர்களை இதை பத்தி இவங்களோட பேரை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அப்படின்ற அளவுக்கு ஒரு கேவலமான போட்டியாளர் தான் ஆர்ஜி ஆனந்தி அவர்களே இந்த சௌந்தர்யாவை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு காசை கொடுத்து 17 லட்சத்துக்கு கிட்ட பிஆர் டீம் கொடுத்து குப்பை வேலை பார்க்கலன்றபடியா தான் ஆர்ஜி ஆனந்தி அவர்கள் கூட அந்த ஒரு இன்டர்வியூல இதோட பேரை சொல்ல விரும்பல. வேற என்னத்தை மக்களே சொல்ல முடியும்? கோபுரத்தை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்குது அப்படின்வாங்கல்ல, சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்குது அப்படின்வாங்கல்ல, அப்படித்தான். ஓகே மக்களே, இன்னைக்கு எபிசோட பார்க்கலாம். வேறு சில தகவல்கள் இருக்கு, அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். நீங்க இதை பத்தி எப்படி பார்த்தீங்க? கழுக பார்த்து காகம் ஏதோ பண்ணும் அப்படின்வாங்கல்ல, அந்த சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஜெயிலர் படம் ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருப்பாரு காக்கா கழுகு கதை. அப்ப முத்துக்குமரன் என்ற கழுக பார்த்து சௌந்தர்யா என்ற காகம் ஏதோ பண்ணி கொண்டிருக்கு. அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.